வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு பக்கம் நார்மலாக போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எண்ணின்னு இருக்காங்க. இந்த எண்ணின்னு இருக்கிற சமயத்தில் எல்லாமே நார்மலாக போல இன்னும் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி உணர்ந்துட்டாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிராக எல்லாரும் ஒரு பக்கம் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. நம்மளை துரத்துறதுக்கு ஏன் இந்த அளவுக்கு பாடுபடுறாங்க? முக்கியமாக இந்த ரஞ்சிதம் நம்மளை எப்படியான துரத்தி அடிச்சிடும். அந்த பாட்டியும் ரஞ்சிதமும் சேர்ந்துன்னு துரத்தி அடிச்சு அதுக்கப்புறம் அந்த ரஞ்சிதம் கல்யாணம் பண்ணு ஃபர்ஸ்ட் இருந்த மனைவி எப்படி தொல்லை பண்ணாங்களோ அதே மாதிரி இவரை கடுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. இதுக்கு எதுக்குமே சகச்சவங்கள்ல நம்ம மல்லி எல்லாத்தையும் நான் தாங்குவேன், எல்லாத்தையும் நான் அடித்து தூள் கிளப்பிட்டு கரெக்டாக விஜய்க்கு நல்ல ஒரு மனைவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கம் அவங்க ஓப்பனாகவே பேசிடுறாங்க. ரஞ்சிதம் தேவையில்லாமல் இந்த மாதிரி எல்லாம் பண்ண இருக்காது, அவ்வளோதான் உனக்கு மரியாதை பார்த்துக்கோ, என்ன உன் இஷ்டத்துக்கு ஆடுன்னு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரு அதெல்லாம் கேட்கறதுக்கு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்க்கணுமே, நான் ஒரு பொண்டாட்டிடி எப்போவுமே அது கான்ட்ராக்ட் தானே, ரியல் பொண்டாட்டில நான் ரியல் பொண்டாட்டி தாண்டி, அவர் நினைச்சாலும் நினைக்கிறோம் சொன்னா அவரோட பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எதோ பேசிட்டு இதுக்கு மேலே தேவையில்லாமல் வச்சுக்கிட்டேன் குழந்தைகிட்டையும் மறுபக்கம் விஜய்கிட்ட வச்சுக்கிட்டு அவ்வளோதான் உன்னை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டின்னு இருக்காங்க. திடீர்னு நம்ம விஜய் வந்துடுறாரு. உடனே அந்த சமயத்தில் ரஞ்சிதம் பிளேட்டை மாற்றி போட்டுடுறாங்க. மல்லிகா என்னடி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற, நீ காலைல சுடுதண்ணியை நீ தானே பிளாஸ்கில் ஊற்றி வச்சு போயிட்டு வெண்பாவை தொட சொல்லு, இன்னும் 10 நாள் அந்த வீட்டை விட்டு போக போகிறேன், அதனால் அவள் தொட்டு என்னை வெறுக்க வைக்கணும், நீ தான் போய் தொட சொல்லுன்னு சொன்னேன். ஆனால் நான் தொடாதான்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட சொன்னேன். ஆனால் அவள் நீ சொன்ன பேச்சு கேட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவள் தொட்டட்டா. ஆனால் இதெல்லாம் தட்டி கேட்டதுக்கு என்ன பார்த்தியா நீ என்னென்ன பேசுறேன்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் சுயநலமாக இருக்க, எப்படி உன் மனசுக்குள்ளே இந்த ஒரு கேடு கேட்ட என்ன வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மல்லிக்கு செம்ம கோவம் வந்துடுது. என்னடாவ திடீர்னு பிளேட்டை அப்படியே மாற்றி போடுறா, யாரு சாமி வா அப்படின்ற மாதிரி மல்லி என்னடி புதுசாக ஏதோ பேசுனுங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடி சவுண்ட் விட்டுன்னு, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் தான் நீ இந்த வீட்டில் இருக்காத, நீ என் புள்ளியை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதுலேருந்தே தெரிஞ்சு ஒழுங்கு மரியாதையே நீயா போயிரு, இல்லை உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அல்றாங்க, ஒரு பக்கம் கதறி கதறி இந்த மல்லி இந்த அல்ற சீனு ஆயா சீனு பாட்டி சீனு இந்த சீனெல்லாம் இங்கே வேணாம், சரியா ஒழுங்காக நீயா போயிட்டா நல்லது, இல்லைன்னா தேவையில்லாமல் என் வாயில் எதனா வாங்கி கட்டிக்காத, ஒழுங்காக கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ என்னடா இது, நமக்கு சோதனை இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துனே இருக்கு, இதெல்லாம் எப்படி நம்ம முறியடிக்க போகிறோம், இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா, இப்படியே போனால் லாஸ்ட்டில் மல்லியோட வாழ்க்கை என்ன ஆகும், மல்லியோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகத்தில் இருக்காங்க மல்லி. அதே சமயத்தில் மறுபக்கம் விஜய் எதுக்கு மல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் புரிஞ்சிக்காமல் பண்ணிருக்கா, கொஞ்சம் கூட நம்ம மேலே பாசம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனால் ஃபீல் பண்ணுறதெல்லாம் என்னங்க பண்ண முடியும், வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாம் தான் வரும், எல்லாத்தையும் தாங்கின்னு போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இல்லைனா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற முடியாதுங்க. ஒரு படிக்கட்டை நம்ம தாண்டணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த படிக்கட்டை தாண்டதுக்கு என்ன மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு அது மேலே ஏறி தாண்ட ட்ரை பண்ணணும். ட்ரையே பண்ணாமல் ஐயோ அது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தா வாழ்க்கையில் எப்போவுமே தாண்டி போக முடியாதுங்க. கரெக்டாக ஒரு ஹைட்டுக்கு வரையும் இந்த கோழியெல்லாம் இருக்குல்ல, அதனால் பறக்க முடியாது. ஆனால் தான் குஞ்சு இதெல்லாம் தூக்கின்னு போச்சுன்னா அப்படியே சும்மா ஒரு வீட்டை ஹைட்டுக்கூட பறந்து அடிக்கும், அதுதான் அதோட திறமை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.